சக்சஸ்ஃபுல்லா எல்லாரும் ஓட்டு போட்டாச்சு. ஆனா 118 சீட் கிடைக்க வேண்டிய மெஜாரிட்டி கிடைக்காம போய் ஒரு தொங்கு சட்டசபை அமைய அதிக வாய்ப்பு இருக்கதா நிபுணர்கள் வந்து கருதுறாங்க. இப்ப தேர்தல் ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு திமுக அரசை வீழ்த்தணும்னா டிவிகே, என்டிகே இவங்க எல்லாம் என்டிஏ கூட்டணியோட சேர்ந்து திமுக அரசை வீழ்த்த முடியுமா? இது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி பாசிபிளா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். 1996ல பிஜேபி வந்து 161 சீட் எடுத்து ஜெயிக்கிறாங்க. 140 சீட் எடுக்கிறது வந்து காங்கிரஸ். ஆனா இந்த 272 அப்படின்ற மேஜிக் நம்பர் கிடைக்கல. இது லோக்சபா தேர்தல். அப்ப வந்து காங்கிரஸ் வந்து மத்த சிறிய கட்சிகளோட சேர்ந்து யுனைடெட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை, ஒரு இந்தியா கூட்டணி மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த ஆட்சியை வந்து காங்கிரஸே தன்னுடைய ஆதரவை விலக்கி வந்து அந்த ஆட்சி வந்து கவிழுது. அந்த ஆட்சியில வந்து நமக்கு பிரதமர் வந்து ஹெச்டி தேவகவுடா. அதுக்கப்புறம் 97ல யுனைடெட் ஃப்ரண்ட் 2.0 ஐக்கிய குஜராத் தலைமையில திருப்பி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து காங்கிரஸும் வந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனா அப்ப ஏன் வந்து ஆட்சி கவிழுதுன்னு பாத்தீங்கன்னா, திமுக அரசை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் வந்து அழுத்தம் கொடுக்குது. ராஜீவ்காந்தி அவர்களின் மரணத்தில் திமுகவுக்கு நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்றதுக்காக வந்து அவங்கள வந்து கூட்டணியிலிருந்து விலக்க சொல்றாங்க. ஆனா ஐக்கிய குஜராத் அவர்கள் விலக்க மறுக்கிறாரு. இதனால வந்து காங்கிரஸ் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற ஐக்கிய குஜராத் அவர்களின் ஆட்சியும் கவிழுது. அப்படிப்பட்ட திமுகவும் அப்படிப்பட்ட காங்கிரஸும் தான் இன்று தோஸ்தா இருக்காங்க. மக்கள் இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். 1998ல வந்து வாஜ்பாய் தலைமையில என்டிஏ 1.0, 1999ல வந்து என்டிஏ 2.0 அப்படின்னு வாஜ்பாய் அரசு கூட வந்து இந்த கோயிலேஷன் கவர்மெண்ட் மாதிரி தான் வந்து நடந்தது. 2004ல மன்மோகன் சிங் அரசுமே இப்படி பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைக்கப்பட்டதுதான். ஆனா இப்படி அமைக்கப்பட்ட ஆட்சிகள் எல்லாம் 6 மாசம் இல்ல 1 வருஷம் தாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இந்த தேதியில் வந்ததுன்னா 1 வருடம் இல்லை 1.5 வருடம் மட்டும்தான் இந்த கூட்டணி வந்து நிலைத்திருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பிரதமருக்கான தேர்தல் வருது. அப்ப மோடியை எதிர்த்தால் மட்டுமே ஆட்சியில் அமர முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து அரசியல் கட்சிகளுக்கு நிறைய இருக்கு. ஒரு சின்ன யுகம் தான் வெயிட் அண்ட் வாட்ச். அப்படி ஒருவேளை நடந்துச்சுன்னா தாவேகா, காங்கிரஸ், அதிமுக இவர்கள் ஓரணியில் சேர அதிக வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழரும் பிஜேபியும் தனித்து போட்டியிடவோ அல்லது ஒன்றாக சேரவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு சொல்லலாம். அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி 118 சீட் கிடைக்கலன்னா இந்த மாதிரி வழிமுறைகளையும் நாம் செய்ய முடியும். இது எப்படியோ மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வாக்களித்தது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். புரட்சிக்கான ஒரு விதையாக கூட இது இருக்கலாம்.